பரவாயில்ல சரி சரின்னு தலையாட்டிட்டு நீ பாட்டுக்கு அவ கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டு வரதை விட்டுட்டு அவ தான் சண்டை போடுறான்னா அவளுக்கு சரி சமமா நீயும் சண்டை போட்டுட்டு இப்படி வந்து அழுகுறிய இது உனக்கே நியாயமா? வேற என்ன பண்ண முடியும்? அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்க மாட்டேங்கிறா. எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவ எதனால இப்படி மாறினான்னு சத்தியம் எனக்கு புரியலன்னு. ஆனா அவ ரொம்ப ஓவரா பேசுறான்னு. முக்கியமா அம்மாவை தப்பா பேசினத என்னால தாங்கிக்கவே முடியலன்னு. ஆதி தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணோட நிலைமையையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அதனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுங்க தம்பி. இங்க வர்ற லவ்ங்கிறது ஒரு போதை. அது அவ்வளவு சீக்கிரம்லாம் விட முடியாதுடா. யோசிச்சு கரெக்டா முடிவு பண்ணு. புரியுதா? தம்பி, அத்தை உங்களை சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்க. எழுந்து வாங்க தம்பி. எதுக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி. நீங்க போங்க, நான் வரேன். நல்ல முடிவாடு. சரியா? ஏங்க, காஃபி. என்னங்க, நாளைக்கு ஆவடியில இருந்து எங்க அண்ணனும் அண்ணியும் நம்ம வீட்டுக்கு வராங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்ப என்னதுக்கு? என்னமோ பெருசா மைசூர் மகாராஜாவும் மகாராணியும் வர மாதிரில சொல்ற. அவங்க வந்தா என்ன போகுது? வழக்கத்தை விட 1 லிட்டர் பால் கூட வாங்கணும். அப்புறம் அவங்களுக்கு வாழை இலை வாங்கணும். அப்படியே காய்கறிங்க கூட்டு பொரியல்னு ராஜ உபச்சாரம் பண்ணணும். அவ்வளவுதானே? பண்ணிட்டா போச்சு. டேய் விக்கி, சொன்னது காதல் விழுந்துச்சா? உங்க மாமா ரங்கசாமியும் சுசீலாவும் வீட்டுக்கு வராங்களாம். உன் அம்மாட்ட லிஸ்ட் வாங்கிட்டு போய் கடையில இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுடு. காலையில தடை போடலாம். உங்க அம்மா அவங்களுக்கு விருந்து வைக்கணுமா. உன் அம்மாவுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும்னு நாளைக்கு நீங்க 2 பேரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா, எங்க அண்ணனை பத்தி உங்க அப்பா நக்கலா பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கா? என்ன பண்றது? என் அப்பாவும் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு என் அண்ணன் மட்டும்தான். அவரும் இல்லனா எனக்கு இந்த மரியாதை கூட கிடைக்காது. அவரு வீட்டுக்கு வந்தா கவனிக்காம இருக்க முடியுமா? அவரு நம்மள மாதிரி இல்ல. அவரு வசதியில கோடீஸ்வரரு. எப்படி பேசுறா பாத்தியாடா விக்கி? அவ அண்ணன் பணக்காரனா, உன் அப்பனா பிச்சைக்காரனா? அதத்தான் சொல்லி காட்டுற. ஐயோ அப்பா, விடுங்கப்பா. மாமா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்ப மட்டும் பஞ்சாயத்துக்கு எங்கிட்ட வருவீங்க. உங்ககிட்ட இதே வேலையா போச்சுப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம உன் அப்பா எப்படி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசுறாருன்னு பாத்தியா மதி? அவரு ஒன்னும் நம்ம வீட்டுல உக்காந்து சாப்பிட வரல. அவரு நமக்காக தான் வராரு. மா, நானே சிவனேன்னு இருக்கேன். என்ன எதுக்கு இதுல இழுத்து விடுற? ஏய், இப்ப என்ன சொல்ல வர? முதல்ல அத சொல்லு. அத விட்டுட்டு சும்மா தோணு பேசிட்டு. நான் ஒன்னும் பேசலங்க. நீங்க தான் என் அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என் அண்ணனை கண்டாலே உங்களுக்கு ஆகாது. அதான் அவரை இளக்காரமா பேசுறீங்க. என்ன பண்றது? உங்க பேச்செல்லாம் கேட்டுதானே ஆகணும். ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க. நம்ம பொண்ணுக்கு நாம வாங்கின நகை எல்லாமே என் அண்ணன் கிட்டதான் அடகல இருக்கு. என்னடி, உன் அண்ணனை பத்தி சொன்னதும் அப்படியே கோவம் பொத்துட்டு வந்துருச்சோ? அதனால நம்ம நகை அவங்க கிட்ட அடமானத்துல இருக்குன்னு என்னை குத்தி காட்டுறியா? ஐயோ, அட கடவுளே. எப்பயும் இவர் அக்காவை தான் திட்டிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மாமா பேச்சு எடுத்தாலும் இவருக்கு பிடிக்காது.
மாமாவை சீன்னா அம்மாக்கு பிடிக்காது. மாமா வீட்டுக்கு வந்துட்டு போற வரைக்கும் இவங்க சண்டையும் ஓயாது. ஆனா அது வரைக்கும் என்ன திட்ட மாட்டாரு. ஏன்னா என்ன வச்சுதான் பஞ்சாயத்தே நடக்கும். நான் இந்த வீட்டுல பெரிய மனுஷனாட்டம் இருக்கலாம். இங்க பாருங்க, நான் ஒண்ணு உங்களை குத்தி காட்டல. நான் தான் கல்யாணம் முடிஞ்சதும் நகையை திருப்பி கொடுக்கறேன்னு என் அண்ணன் கிட்ட சொல்லி அவரை எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். நகையை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் அண்ணனும் அண்ணியும் இந்த வீட்டுக்கு வராங்க. அதனால அவங்க வரும்போது எதையாவது பேசி வம்பு இழுக்காதீங்க. அப்புறம் அவரு சும்மா இருந்தாலும் என் அண்ணிக்காரி சும்மா இருக்க மாட்டா. அதான் சாக்குன்னு பிரச்சனைய பெருசாக்கி நகையை கொடுக்காம திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க பாரு, நானா எதுவும் பேச மாட்டேன். ஆனா அந்த ரங்கசாமிக்கு வாய் கொஞ்சம் நீளம். அவன் ஏதாவது சொன்னானா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. நமக்கு காரியம் ஆகணும்னா நாம சும்மா தாங்க இருக்கணும். நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமாவுக்கு எப்பவுமே என் மேல பாசம் அதிகம். அதனால அவரை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணலாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கு. என்னடி மதி போன் பண்றா? அதான் அவ கேட்ட நகை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரமா? சரி சரி, உங்க தங்கச்சி பொண்ணு தாய் மாமன் கிட்ட ஏதாவது பாசமா பேசுவா, எடுத்து பேசுங்க. மதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தானே வரீங்க? ஆமா மதி, நாங்க ஆட்டோல வந்துட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம். மாமா, நம்ம வீட்டு தெருமுனையில இருக்கிற கோவில்ல தான் இருக்கேன். நீங்க அங்க வந்துடுறீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னமா சொல்ற? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? சொல்லுமா, அவரை 2ல 1 பாத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் தனியா சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க மாமா, நான் நேர்ல பார்த்து சொல்றேன். சரிம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா. என்ன சொல்றா உன் தங்கச்சி பொண்ணு? மதிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. தெருமுனையில இருக்கிற கோயில்ல இருக்கேன், அங்க வாங்க பேசலாம்னு சொல்றா. என்ன பேச போறா? அவங்க அப்பா அடிக்கிறாரு உதைக்கிறாருன்னு ஏதாவது சொல்லுவா. அவ அப்பா என்னைக்குதான் திருந்த போறாரோ? ஒத்த பைசாக்கு வழி இல்லைனாலும் அப்படியே கப்பல் வியாபாரி மாதிரி மெடுக்கு காட்டுவாரு. அவரை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. நானா இருந்தனா அவரை வீட்டுக்கு வெளியே வச்சுதான் சோறே போடுவேன். இல்லனா அவரை சமைக்க விட்டுருப்பேன். உன் தங்கச்சி ஒரு புள்ள பூச்சி. இன்னும் புருஷனுக்கு பயந்துகிட்டு அவ அடிமை மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கா. பாவம், மைதிலி முகத்துக்காகவும் மதி பிள்ளைக்காகவும் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லனா இந்த நகையை குடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன்.